புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா எனப்படும் சுடு களிமண் சிற்பக்கலை பாரம்பரிய கலையாக உள்ளது. இந்த கலையை பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி கடந்த 37 ஆண்டுகளாக வில்லியனூர் பகுதியில் தனி பயிற்சி கூடம் அமைத்து கற்றுத் தருகிறார். அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளிமாநில மாணவர்களிடையே முனுசாமி இக்கலையை கற்றுத்தந்து வருகிறார். அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பாக கற்றல் திறனை மேம்படுத்தும் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக களிமண்ணால் பொம்மைகள் செய்வது குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாம் தலைமை ஆசிரியர் சுமதி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தார். குழந்தைங்க நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரே வழி அந்த மாதிரி குழந்தைங்கள கிட்ட இந்த மாதிரி பாரம்பரிய கலையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். நம்மகிட்ட இருக்கிறது கோட்டிப்புள்ளி விளாட்றது, பல்லாங்குழி விளாட்றது, நிறைய பாரம்பரிய விளையாட்டுலாம் அழிஞ்சு போயிட்டே இருக்குது. நம்ம கற்றுக் கொடுக்குறதே இல்லை, நம்ம பெரியவங்க கற்றுக்கிறதே இல்லை. இப்போ இன்றைக்கி இந்த குழந்தைங்கிட்ட இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஒரு நல்ல ஒரு வருங்காலம் ஒரு சிறப்பான ஒரு பாரதமாக அமையும். வருங்காலம் நம்ம நாட்டில் நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வைட்டு தான் பெரிய நம்ம நல்லா எக்கனாமிக்காக வாழ முடியும். இன்னைக்கு கற்றல் திறன் இல்லைன்னு வச்சுங்களேன், ஏஐ வந்தாலும் நம்மளுடைய மேனுவல் ஒர்க்கு தான் முக்கியமானது. அப்போ இந்த குழந்தைகிட்ட இப்போ இருந்தே ஒரு சோம்பேறி ஆக்கக்கூடாது. இந்த களிமண்ணை தொட்டு செய்யறதுனால உடம்புல இருக்கிற சீதள நீர்லாம் உரியும், உடம்புல கணையம் ரொம்ப நல்லா இருக்கும், சுகரெல்லாம் வராது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மண்பானையில் வச்சா எப்படி அந்த அமிலத்தை உரிகிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கணையத்தில் இருக்கிற அந்த கெட்ட நீர்லாம் உரியும். அதனால இந்த களிமண் ரொம்ப சிறப்பானது. களிமண்ணை தேய்ச்சி தான் நம்ம குளித்தோம், களிமண்ணை தொட்டு தான் நம்ம இது பண்ணோம், களிமண்ணில் தான் துணிலாம் துவைச்சோம். அப்படி இருந்தால் நம்ம இப்போ இன்றைக்கெல்லாம் கெமிக்கல் மயமாகிட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் தவிர்க்கிறது இந்த களிமண்ணை ரெண்டாவது நம்ம கொண்டு வரதுனால குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கற்றல் திறன். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க எத்தனையோ இதாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு லயத்து இருந்தாங்க, லய யோகா மாதிரி இருந்தாங்க. ஸ்கூலுக்கு வருவோம், அடுத்து படிப்போம், அப்படியே போயின்னு இருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு யானை குதிரை எல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டில் களிமண்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே விளையாடுறப்ப ஜாலியாக நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் அப்படியே ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. நாங்கள் நிறைய யானை குதிரைலாம் செஞ்சோம். நான் யானை குதிரை அது போல் செஞ்சேன். சொப்பு ஜாமான்லாம் செஞ்சோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செஞ்சோம். நீங்களும் அதே போல் வீட்டில் விளையாடுங்க, படிங்க, ஜாலியா இருங்க. எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு களிமண்ல ஒரு பொம்மை செய்யறதுக்காக வந்தாங்க. அவங்க பொம்மை செய்யறதுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அதை செய்ய சொன்னாங்க. நாங்க எல்லாரும் குதிரை, யானை, சொப்பு ஜாமா எல்லாமே செஞ்சோம். ஆனா நான் குதிரை செஞ்சேன். இது நம்ம படிப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு பார்த்து நான் செஞ்சேன். எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாவே இருக்கு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் களிமண்ணை தொட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாரம்பரிய கலைகளை கல்வியில உட்புகுத்தி எப்படி மாணவர்களுக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம கல்வித்துறை பல திட்டங்களை இயக்கிக்கிட்டு வருது. அந்த ரீதியில இந்த யூத் அண்ட் எக்கோ கிளப் ஆக்டிவிட்டி மூலமாவும் இன்னைக்கு அந்த பெர்ரேனா ஆக்டிவிட்டி, பெர்ரேனா கரிக்குலம் சொல்லிட்டு சொல்றோம், அது மூலமாவும் இந்த பயிற்சிக்காக நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த பயிற்சி கொடுக்க வந்த பத்மஸ்ரீ முனுசாமி ஐயா அவர்கள் ஒரு மிக சிறந்த பயிற்சியை எங்க மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. மாணவர்கள் ரொம்ப ஈடுபாடுடனும் அந்த கலை திறனுடனும் அவங்க செய்யறத பார்க்கும்போது எங்களுக்கே வியப்பா இருந்தது. மாணவர்கள் கிட்ட புதைந்திருந்த அந்த கலைத்திறன் வெளிப்பட்டதையும் அவங்களோட திறன்கள் இவ்வளோ இருக்கு, ஒருமுகத்தன்மை வெளிப்பட்டதையும் இன்னைக்கு எங்களால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. இந்த பயிற்சியால மாணவர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். மாணவர்கள் வெறும் படிப்பு ரீதியா இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் ஈடுபடுறது மூலமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் விலகி அவங்களோட கோஆபரேஷன் நல்லா டெவலப் ஆகுது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொலாபரேட் ஆகுறாங்க. பியர் லேர்னிங் நல்லா இருக்கு. அவங்க அந்த அவங்களோட வெறும் எப்படி சொல்றது, புத்தக புழுவா இல்லாம இந்த மாதிரியான கலைகளை இன்கல்கேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதும் போது அவங்களோட திறன்கள் இன்னும் அதிக அளவுல வெளிப்படுது. அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஜாய்ஃபுல்லாவும் இதை கத்துக்கிறாங்க. மாணவிகளோட ஒரு மாணவியா நானும் அந்த களிமண்ணை தொட்டு ஒரு விநாயகர், சின்ன விநாயகர் செஞ்சேன். அப்படி செய்யும் போது எனக்கே ஒரு புத்துணர்வு கிடைச்சது. எனக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து விலகி எல்லாத்தையும் மறந்துட்டு
என்னோட எல்லா கவனமும் அதுல எப்படி அழகா செய்யணும் அப்படின்றதுல இருந்தது. அப்ப எனக்கு வயதான எனக்கே இந்த அளவுல இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பாதையை கொடுக்கும்னு நான் நம்புறேன். பயிற்சியில் விலங்குகள், பாரம்பரிய கலைப்பொருட்கள், பறவைகள், சாமி சிலைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என பல்வேறு பொம்மைகளை ஆர்வமுடன் மாணவர்கள் கற்றுக்கொண்டனர். ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியை வளர்மதி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.